Hi students, today we will continue Unit 2 Quantum Mechanical Model of Atom. ஆட்டத்தோட மாடல், அதனுடைய எனர்ஜி, எப்படிலாம் எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, எந்த ஆர்பிட்டில் இருக்குது, அதனுடைய ஷேப் என்ன, அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டாலோட எனர்ஜி எப்படி வந்து எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும், எப்படி வந்து ஆர்பிட்டாலோட எனர்ஜி இருக்கும், ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு, எது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், என்னென்ன சயின்டிஸ்ட் என்ன மாதிரி கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டாலோட எனர்ஜி. இப்போ ஹைட்ரஜன் ஏட்டம் பார்த்திங்கன்னா அதில் ஒன்லி 1 எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு எலக்ட்ரானோட எனர்ஜி பார்த்திங்கன்னா En ஈக்குவல் டு -13 12.8 Z² கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். nth ஆர்பிட்டுக்கான இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னங்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணோம். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் தான் இருக்குது, 1s1 கேசலில் தான் இருக்குது. இப்போ அப்போ எண்ணுக்கு 1 அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படியே தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னங்கிறது என்ன, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். என் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ எனர்ஜி ஆஃப் வேரியஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ராங்கான ஆர்டர் இது. இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எப்படி என்ன ரூல் பேஸ் பண்ணி கரெக்டான ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ராங்கு. நமக்கு வந்து n+l ரூல் பேஸ் பண்ணி தான் கரெக்டான ஆர்டர். அதாவது நம்ம 11th கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆஃபா பிரின்சிபல், ஹுன்ஸ் ரூல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், n+l ரூல் எல்லாமே பார்த்தோம். அதை தான் இப்போ இந்த லெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்டாக பார்க்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓல்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங்கான ஆர்டர். எப்படி வந்து கரெக்டான ஆர்டர் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நார்மலாக ஹைட்ரஜன் ஏட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s1 ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுதான் லோயஸ்ட் எனர்ஜி. ஏன்னா ஸ்டார்டிங் அதுதான் லோயஸ்ட் எனர்ஜி. சரிங்களா? அந்த எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம், அதனுடைய ஸ்டேட்லேயே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட். அதுக்கு நேம் என்ன, கிரவுண்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா? நார்மல் ஸ்டேட்டு ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது 1s1 இதுதான் என்ன சொல்கிறாங்க, அதனுடைய நார்மல் ஸ்டேட்லேயே இருக்கிறது தான் கிரவுண்ட் ஸ்டேட்டு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம். இப்போ கொடுக்கும்போது 1sல இருக்க ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான் எங்கே ஜம்ப் ஆகுது அப்படின்னா அடுத்த லெவல் செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டேட் ஸ்டேட். இது என்ன சொல்கிறோம், எக்ஸைட்டேட் ஸ்டேட்டு. அப்போ அடுத்த ஆர்பிட்னா 2s 2p தான் இருக்குது. அப்போ இந்த செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகும். எப்போ அப்படின்னா எனர்ஜியை கொடுக்கும்போது. ஓகேங்களா? நார்மலாக அதே ஸ்டேட்லேயே இருந்துச்சுன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட். எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்கும்போது அது வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு அடுத்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது. அது எக்ஸிட் ஸ்டேட். நார்மல் ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம், நமக்கு ஏதாவது ஒரு ஹாப்பியான நியூஸ் ஏதாவது கிடச்சுன்னா நம்ம எக்ஸைட் ஆகிரும், ரொம்ப சந்தோஷப்படும். அதே மாதிரி தான் நார்மலாக இருக்குது ஹைட்ரஜன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்கும்போது செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது. அதுதான் எக்ஸைட்டேட் ஸ்டேட்டு. கிரவுண்ட் ஸ்டேட்னா நார்மல் ஸ்டேட்டு. அப்போ இந்த ஸ்டேட் நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 1s 2s 2p அது வரைக்கும் ஓகே ஆர்டரு. அதுக்கடுத்து போகிற ஆர்டர் வந்து நமக்கு கரெக்டான ஆர்டராக இருக்காது, ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு இந்த ஆர்டரை நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதனால ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், குவைட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதை பேஸ் பண்ணி மல்டி எலக்ட்ரான் சால்வ் பண்ணலாம், எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+l ரூல் பேஸ் பண்ணி. அப்போ n+l ரூலுங்கிறது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எப்படி வந்து நம்ம n+l ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோயர் த வேல்யூ ஆஃப் n+l ஃபார் என் ஆர்பிட்டால் லோயர் இஸ் இட்ஸ் எனர்ஜி. அப்போ l+l வேல்யூ எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் லோயர் எனர்ஜிங்கிறாங்க. இப்போ n+l வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அது ஹையர் எனர்ஜி. சப்போஸ் n+l வேல்யூ ஈக்குவலாக இருக்குது, அதாவது டூ ஆர்பிட்டால் ஹேவ் த சேம் வேல்யூ ஆஃப் n+l வேல்யூ, the orbital with lower value of n will have lower energy.
சப்போஸ் n + l வேல்யூ சேமாக இருக்குது, ஓகேங்களா, 2 ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n + l வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை வந்து லோயர் எனர்ஜி கன்சிடர் பண்ணிக்குவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 3D 4P, ஓகேங்களா. இப்போ நமக்கு எல் வேல்யூ அப்படின்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர்னு நமக்கு தெரியும். எல் வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும், ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இதோட ஜாயின் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. எல் வேல்யூ எதுலேருந்து 0லேருந்து ஸ்டார்ட், 0 1 2 3. அப்போ எல் வேல்யூங்கிறது சப்செல்ல ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. சப்செல் மீன்ஸ் ஆர்பிட்டால், ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. 0னா எஸ் ஆர்பிட்டால், 1னா பி ஆர்பிட்டால், 2னா டி ஆர்பிட்டால், எஃப்னா 3னா எஃப் ஆர்பிட்டால், ஓகேங்களா. இப்போ இந்த 3D 4P எது வந்து முன்னாடி வரணும், எது லோயஸ்ட் எனர்ஜியில் வைக்கணும், எது வந்து ஹையஸ்ட் எனர்ஜியில் வைக்கணும்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ n வேல்யூ அப்படின்னா என்னன்னு தெரியும், இந்த முன்னாடி இருக்க வேல்யூ தான் n வேல்யூ, ஓகேங்களா. இப்போ இது எடுத்துக்கலாம். n வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, l வேல்யூ என்ன, டி ஆர்பிட்டாலாக இருந்தால் என்னோட வேல்யூ 2, 3 + 2 5, ஓகே. அடுத்து 4P, என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ பி ஆர்பிட்டலாக இருந்தால் 1, 4 + 1 5, ஓகேங்களா. 3 + 2 5, 4 + 1 5, ரெண்டுமே 5 தான் வருது. n + l வேல்யூ 5. இப்போ எதை வந்து லோயஸ்ட் எனர்ஜியில் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n வேல்யூ எதுக்கு லோவோ அதுதான் என்னது லோயஸ்ட் எனர்ஜி, ஓகேங்களா. n வேல்யூ எது லோவாக இருக்குது, 3Dக்கு 3, ஓகேங்களா. அப்போ அதனால தான் 3Dக்கு அடுத்து 4P ஆர்பிட்டால் வருது, ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்டரு இந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர், ஓகேங்களா. இதுதான் n + l ரூல். இதை பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் கொடுத்துருக்காங்க. 1s பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ எஸ் ஆர்பிட்டால்னா 0, அப்போ 1 கிடைக்குது. அடுத்து 2s அதே தான், எல்லோட வேல்யூ 0 தான், என்னோட வேல்யூ 2 + இது 2p பாருங்கள். என்னோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 1, பி ஆர்பிட்டால்னா 1, ஞாபகம் வச்சுக்கணும் 3. அப்போ இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் n + l ரூல் பேஸ் பண்ணி தான் கரெக்டான ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பி ஆர்பிட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் இருக்கும். பி ஆர்பிட்டால் ஆல்ரெடி ஷேப் ஆஃப் ஆர்பிட்டாலே பார்த்தோம். பி ஆர்பிட்டால் 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டம்பல் ஷேப்புன்னு பார்த்தோம், பி ஆர்பிட்டால் ஷேப்பு, ஓகேங்களா. பிஎக்ஸு, பிஒய்ஏ, பிஇசட். அப்போ 2px 3 பி ஆர்பிட்டால்னா 3 ஓரியன்டேஷன், 3 ஆர்பிட்டால்ஸ் அதில் இருக்கும், 3 சப்செல்ஸ் இருக்கும். என்னென்னா பிஎக்ஸு, பிஒய்இ, பிஇசட். அப்போ 3 ஓரியன்டேஷன் இருக்கும், ஓகேங்களா. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் இருக்கும். இப்போ பி ஆர்பிட்டால் பிஎக்ஸு அப்படின்னு பார்க்கும்போது பிஎக்ஸில் மட்டும்தான் எலக்ட்ரான் இருக்கும். பிஒய் அப்படின்னா பிஒயில் மட்டும்தான் எலக்ட்ரான் இருக்கும், ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் இதில் வந்து என்னது 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் பாசிபிள். அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா பிஎக்ஸ், பிஒய், பிஇசட். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பிஎக்ஸு, பிஒய்ஏ, பிஇசட் 3 சப்செல் இருக்குதுன்னு சொல்லிட்டோம், 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் சொல்லிட்டோம், ஓகேங்களா. இது வந்து எப்படி இருக்குன்னா சேம் எனர்ஜியில் இருக்கும். மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எனர்ஜியில் இருக்கும். இந்த சேம் எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால். இந்த எனர்ஜி என்ன சொல்கிறோன்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால். இந்த மாதிரி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால்னாவே 3 சப்செல்னும் பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் தான், ஓகேங்களா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எனர்ஜியில் இருக்கும். அந்த சேம் எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம், சேம் எனர்ஜி அண்ட் ஆர் கால்டு டீஜெனரேட் ஆர்பிட்டால். டீஜெனரேட் ஆர்பிட்டால்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சேம் எனர்ஜி. நீங்கள் 12th போனீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் படிப்பீங்க. டீஜெனரேட் ஆர்பிட்டால், டீஜெனரேட் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. சேம் எனர்ஜி ஆர்பிட்டால், சேம் எனர்ஜியாக இருக்கும். இப்போ டி ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்திங்கன்னா 5 சப்செல், இதுதான் டி ஆர்பிட்டாலோட டீஜெனரேட் ஆர்பிட்டால், ஏன்னா சேம் எனர்ஜியில் இருக்கும், ஓகேங்களா. அப்போ இதை வந்து சேம் எனர்ஜியில் இருக்குது. ஏதாவது மேக்னெட்டிக் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது தான், ஓகேங்களா, இந்த சேம் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறுது, சேம் எனர்ஜி கொலாப்ஸ் ஆகுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மல்டி எலக்ட்ரான், அதாவது ஒரு ஆட்டத்தில் மல்டி எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் இருக்க எலக்ட்ரானுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா நியூக்ளியஸ் பாசிட்டிவ், ஓகேங்களா, வேலன்ஸில் எலக்ட்ரான் நெகட்டிவ். நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அட்ராக்ஷனோட நேம் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ஓகேங்களா. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்போது
ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஆப்போசிட்டில் இருக்குது, க்ரியேட் ஆகுதுங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானுக்குள்ளாரியே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 2 ஃபோர்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது அந்த இடத்துல, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்குது எலக்ட்ரானுக்கு பிட்வீன்லேயே. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீஸு. ஓகேங்களா? அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரான் இஸ் கால்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூக்ளியர் சார்ஜ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்னது எல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. பாருங்கள், எல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எல் வேல்யூனா அசிமுதல் குவாண்டம் நம்பர், இந்த எல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. எல் வேல்யூ இன்க்ரீஸ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீஸ். ஏன் அப்படின்னா எல் வேல்யூ இன்க்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல் வேல்யூ பாருங்கள் 0 1 2 3. அப்போ 0 1 2 3னா எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். ஓகேங்களா? அப்போ ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். அப்போ எல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் இருக்க எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அட்ராக்ஷன் அதாவது இந்த ஆர்பிட் வந்து சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆக அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் எல் வேல்யூ டிக்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஓகேங்களா? அப்போ இந்த கிரேட்டர் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்பிட்டாலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுலேருந்து எலக்ட்ரான் நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது வெளியில், அதனால் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்துக்க 1 மார்க்கில் கேட்பாங்க. எனர்ஜி லெவல், ஆர்பிட்டாலோட எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால், அதுதான் எனர்ஜி லெவல். எனர்ஜி லெவல் எதுக்கு அதிகம், எனர்ஜி லெவல் கே செல், எல் செல், எம் செல், என் செல், அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி எஸ்பி டிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரியா? நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி லெவல் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஆஃப் சேம் ஆர்பிட்டால் ஓகேங்களா டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது சேம் ஆர்பிட்டலாக இருந்தால் கூட எனர்ஜி என்ன ஆகுதுங்கிறாங்க, டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2s ஆர்பிட்டால், இப்போ ஹைட்ரஜன் ஏட்டம் எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் ஏட்டம் 2s ஆர்பிட்டாலில் ஹைட்ரஜன் ஏட்டம் கிரேட்டர் தென் தட் ஆஃப் 2s ஆர்பிட்டால் ஆஃப் லித்தியம். அடுத்து பார்க்கும்போது லித்தியம் வந்து சோடியத்தை கம்பேர் பண்ணும்போது லித்தியத்துக்கு அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் 1s1, இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கும்போது 2sக்கு போயிடும். ஓகேங்களா? அடுத்து ஹைட்ரஜனுக்கு அடுத்து லித்தியம் கம்பேர் பண்ணுறாங்க. லித்தியம் 1s2 2s1, அடுத்து சோடியம் 1s2 2s2 2p6 3s2 11 3s1. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லித்தியத்துக்கு கம்பேர் பண்ணும்போது சோடியத்துக்கு வந்து எனர்ஜி என்ன ஆகுதுங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. எதுக்கு அதிகம், லித்தியத்துக்கு தான் அதிகம். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா 2s ஆர்பிட்டால் சேம் எனர்ஜி, அதாவது சேம் ஆர்பிட்டால் தான், இங்கேயும் 2s இருக்குது, இங்கேயும் 2s இருக்குது. இருந்தாலுமே நம்ம எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணோம்னா எங்கேருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம், லித்தியத்துக்கு 2s தான். ஓகேங்களா? அப்போ வந்து எனர்ஜி ஹை. ஆனால் இங்கே பாருங்கள், சோடியத்துக்கு ரிமூவ் பண்ணும்போது இந்த 2sங்கிறது ரொம்ப இன்னரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எது தான் அவுட்டரில் இருக்குது, 3s தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எதுக்கு வந்து எனர்ஜி ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி ஆர்பிட்டாலே இருந்தாலுமே லித்தியத்துக்கு தான் ஹை. ஏன்னா அதில் தான் என்ன ஆகுது, ஈஸியாக எலக்ட்ரான் என்ன பண்ண முடியுது, ரிமூவ் பண்ண முடியுது. ரிமூவ் பண்ணும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எவால்வேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான சம் தான். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி என்னென்னா -13.6. நமக்கே தெரியும் கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னென்னு இப்போ தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபார்முலா தெரியும், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா, En ஈக்குவல் டு -13.6 டிவைடட் பை n². எலக்ட்ரான் ரெண்டு ஃபார்முலா இருக்கும், போரில் பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? -13.6 டிவைடட் பை n² எலக்ட்ரான் வோல்ட்டு. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்னா n is equal to 1 ஃபஸ்ட் ஆர்பிட்டில். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜி என்னவா இருக்குங்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்
இதுதான் ஃபஸ்ட் ஆர்பிட். இங்கே எலக்ட்ரான் இருக்கும்போது இதனுடைய எனர்ஜி -13.6ன்னு சொல்லிட்டாங்க. இது ஓகே. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் நார்மல் லெவல், அதனுடைய லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஆர்பிட். ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன சொல்லணும்? நம்ம தேர்ட் ஆர்பிட்டு. நம்ம என்ன பார்த்துருவோம்? எக்ஸைட்டட் ஸ்டேட்னாவே நம்ம செகண்ட் ஆர்பிட்டை கன்சிடர் பண்ணிப்போம். ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், அதனால தேர்ட் ஆர்பிட்டு. ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன பண்ணணும்? நம்ம 3 அப்ளை பண்ணணும். என்னுக்கு 3. அப்போ 3 அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E3 = -13.6 டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 9. இதை கேன்சல் பண்ணால் -1.51 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறோம்? அப்போ எப்படி ஃபில் பண்ணுவோம்னா 3 ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான். ஒன்று வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஆஃபா பிரின்சிபல், குன்ஸ் ரூல். இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம 11th ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே ஆஃபா பிரின்சிபல், குன்ஸ் ரூல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க? வேரியஸ் ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் என்ன பண்ணுறாங்க? வேரியஸ் ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஆஃபா பிரின்சிபல். ஆஃபா, த வேர்ட் ஆஃபா இன் ஜெர்மன் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா பில்டிங் அப், அதாவது ஒரு கட்டமைப்பு. ஓகேங்களா? அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு இன் ஆர்டர் ஆஃப் த இன்க்ரீசிங் எனர்ஜி. ஆஃபா பிரின்சிபல் நம்ம ஸ்னேக் டயக்ராம் பார்த்துருக்கோம். எப்படி ஃபில் பண்ணுவோம் எலக்ட்ரான்ஸை? நம்ம இன்க்ரீசிங் எனர்ஜியில் ஃபில் பண்ணுவோம். லோயஸ்ட் எனர்ஜி டு ஹையஸ்ட் எனர்ஜி, அதுதான் கான்செப்டே ஆஃபா பிரின்சிபல். லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி. அப்போ எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். அங்கே எல்லாமே அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து ஹையஸ்ட் எனர்ஜிக்கு போகணும். அப்போ லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிட்டு தான் அடுத்து எலக்ட்ரான் எங்கே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு. ஓகேங்களா? எல்லாமே எதை பேஸ் பண்ணி? n+l ரூல் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இந்த டயக்ராம் நம்ம 11th ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒன்று. நெக்ஸ்ட் பிரின்சிபல் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சிம்பிளான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 4 குவாண்டம் நம்பர்ஸ் நமக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன லெட்டரால் டினோட் பண்ணுவோம்? n. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல் லெட்டரால் டினோட் பண்ணுவோம். அது வந்து ஆர்பிட்டாலை ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. தேர்ட் ஒன் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? 3 வேல்யூஸ் -1 0 +1 3 வேல்யூஸ் அது பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் அப்படின்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது என்ன எனர்ஜி லெவலை ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. கேசெல், எல்செல், எம்செல், என்னோட வேல்யூ 1 2 3ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து அசிமுதல் குவாண்டம் நம்பர் சப்செல்லில் ரெப்ரசென்ட் ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். ஓகேங்களா? அடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் மீன்ஸ் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணிச்சு. ஸ்பின் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் அதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். நோ 2 எலக்ட்ரான் இன் ஆட்டம். ஒரு ஆட்டம் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேங்களா? நோ 2 எலக்ட்ரான் இன் an atom and have the same set of values of all 4 quantum numbers. இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா அது 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 4 குவாண்டம் நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? அதுக்கு பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ 1 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிள். 1s1. ஓகே. அப்போ இதில் என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் என்னென்ன 4 குவாண்டம் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், என்னோட வேல்யூ என்ன இதுக்கு? இதுதான் என்னோட வேல்யூ 1. அடுத்து எல்லோட வேல்யூ எஸ் ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா 0. சரிங்களா? எம்மோட வேல்யூ ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். -L2 +L த்ரோ 0. அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது என்னது எல்லோட வேல்யூ 0 தான். அப்போ எம்முக்கும் 0 தான் கிடைக்கும். எஸ்ஸோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ப்ளஸ் ஆஃபா மைனஸ் ஆஃபா அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா ஹைட்ரஜனில் ஒரே எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு அப்வர்ட் டைரக்ஷன் தான், ப்ளஸ் ஆஃப். இதில் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல நம்ம பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எதுக்குன்னா மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம். ஓகேங்களா? ஹீலியத்துக்கு என்ன பண்ணலாம்? நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஹீலியம் கான்ஃபிகரேஷன் 1s2
ஃபில் பண்ணலாம். 1sல 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 1 அப்வர்ட், இன்னொன்று டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ இதுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்னோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ எஸ் ஆர்பிட்டலில் இருந்தால் 0. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எம்மோட வேல்யூ பாருங்கள், ஃபார்முலா என்ன, -L2 + L த்ரோ 0ன்னு பார்த்துருக்கோம். அப்போ எஸ்ஆர்பி எல்லோட வேல்யூ 0ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எம்முக்கு 0 தான் கிடைக்கும். எஸ்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், சேம் மெத்தடு. ஓகேங்களா, ப்ளஸ் ஆஃப் அப்போர் டைரக்ஷன் ஸ்பின்னுக்கு ப்ளஸ் ஆஃப். ஓகே, அடுத்து இன்னொரு எலக்ட்ரான் இருக்குங்களா, அதுக்கு சேம். என்னோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ என்னது 0, எம்மோட வேல்யூ 0, எஸ்ஸோட வேல்யூ டவுன்வர்ட் டைரக்ஷன்னா மைனஸ் ஆஃப். இப்போ பாருங்கள் 4 குவாண்டம் நம்பர்ஸும் சேமாக இருக்கா, இல்லை. 4th ஒன் டிஃபர் ஆகிருக்குங்களா, இதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பேஸ் பண்ணி நம்மளால் போட முடியும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எப்படி ஹீலியத்துக்கு கொடுத்தனோ அதே மாதிரி தான் லித்தியம், அடுத்தடுத்து இருக்க போரான், இதுக்கு எல்லாமே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் எலக்ட்ரான், 4th எலக்ட்ரான். நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு பேஸ் பண்ணால் 8 எலக்ட்ரான், அதாவது 8 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. 8 எலக்ட்ரானுக்கும் இதே மாதிரி தான் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா, இதே மாதிரி கான்செப்ட் தான். ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் இண்டிவிஜுவலாக நம்மளால் ரிப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹுன்ஸ் ரூல், மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. ஹுன்ஸ் ரூல் இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி எல்லாம் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம், அதோடைய எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹுன்ஸ் ரூலில் எப்படி வேரியஸ் ஆர்பிட்டாலில் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்லையும் ஆஃபா பிரின்சிபல்லையும் சொல்லலை. சரிங்களா, அந்த கான்செப்ட் தான் அடுத்தது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுன்ஸ் ரூலில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் எப்படி வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம், நார்மலாக ஆர்பிட்டாலில் எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம், லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜின்னு பார்த்தோம். ஆனால் டீஜெனரேட் ஆர்பிட்டாலில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கல. அதுதான் ஹுன்ஸ் ரூலில் பார்க்க போகிறோம். அப்போ டீஜெனரேட் ஆர்பிட்டால்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சேம் எனர்ஜி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால்னா 3 சப்செல், டி ஆர்பிட்டால்னா 5 சப்செல், எஃப் ஆர்பிட்டால்னா 7 சப்செல். இப்போ அதில் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுதான் ஹுன்ஸ் ரூல். இப்போ பி ஆர்பிட்டால்னா பிஎக்ஸ், பிஒய், பிஇசெட். ஓகேங்களா, என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், புக் பேக் கொஷின். ஆஃபா பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் புக் பேக் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து ஹுன்ஸ் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் எல்லாம் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஓகேங்களா, அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு பாருங்கள். It state that electron pairing in the degenerate orbital does not take place until all the available orbital contains 1 electron each. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பி ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P4 எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ கார்பன் 1s2 2s2, ஆக்சிஜனுக்கு 8, 1s2 2s2 2p4. ஓகேங்களா, இப்போ டீஜெனரேட் ஆர்பிட்டால் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். பி ஆர்பிட்டால் அப்படின்னு பார்க்கும்போது பிஎக்ஸு, பிஒய், பிஇசெட். இப்போ எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது 4 ஃபில் பண்ணுறேன். 1 2 3 4. அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல, ஒவ்வொரு சப்செல் பிஎக்ஸ், பிஒய், பிஇசெட்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்து பேரிங்க்கு வருது. இதுதான் என்னது, ஹுன்ஸ் ரூல். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, பேர் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே நம்ம P4 அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு செல்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்து பேரிங்க்கு வரணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானது. அப்போ பி ஆர்பிட்டால் அப்படின்னு பார்க்கும்போது 4th தான் ஸ்டார்ட் ஆகணும். டி ஆர்பிட்டாலுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டி ஆர்பிட்டால் அப்படின்னு பார்க்கும்போது 5 சப்செல், 1 2 3 4 5, 6ல் தான் பேரிங்க்கு வரணும். ஓகேங்களா, எப்பயுமே அப்போர் டைரக்ஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன் பேரிங்கில் இருக்கும்போது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போட்டால் இது ராங். இதுதான் கரெக்டான மெத்தடு. ஓகேங்களா, அடுத்து எஃப் ஆர்பிட்டால் பார்க்கும்போது 7 சப்செல், அப்போ 8ல் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம சொன்ன கான்செப்ட் தான் இது. 1s2 2s2 2p2 கார்பனுக்கு நார்மலாக 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான். 2p2 அப்படின்னு பார்க்கும்போது, ஓகேங்களா, 2p2 அப்படின்னு பார்க்கும்போது 2pxல 1 2pyல 1. எடுத்தோடனே நம்ம 2pxலேயே 2 எலக்ட்ரானையும் ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 2pxல ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ எடுத்தோடனே அங்கேயே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ ரிப்பல்ஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஃபில் பண்ணுறோம்.
ஓகேங்களா, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கும். சரிங்களா, இதுதான் என்னது ஹுன்ஸ் ரூல். அதை பேஸ் பண்ணி தான் 2p ஒயில் ஃபில் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் ஒன் எவால்வ் யுவர் செல்ஃப். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், இதெல்லாம் மெமரி பண்ணணும்னு தேவையில்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு மெனி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் Fe3+ Mn2+ ஆர்கான். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்கான் அப்படிங்கிறது நோபல் கேஸ். நோபல் கேஸில் அன்பேர்ட் எலக்ட்ரானே இருக்காது, ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ அதனால் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான் பார்த்த உடனேயுமே நம்ம கிளிக் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு தனியாக டைம் வேஸ்ட் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு போட்டுட்ருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆர்கான் கம்ப்ளீட்லி ஃபில்டு நோ அன்பேர்ட் எலக்ட்ரான் எடுத்து எழுதிடணும். அடுத்து Fe3+ Mn2+ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். Fe நார்மல் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6. ஏன்னா Fe 26 அட்டாமிக் நம்பர். ஓகே, ஃபில் பண்ணிட்டோம். 3d6 4s2 அவுட்டரில் இருக்குது. Fe3+ங்கிறாங்க. 3+ நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், 3+ பாசிட்டிவ்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு மீனிங். அப்போ 3+னா 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ எங்கேருந்து லாஸ் பண்ணோம், நிறைய பேர்த்துக்கு இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மிஸ்டேக் பண்ணுறது எந்த இடத்துல அப்படின்னா 3+ன்னு சொல்லிட்டாங்க. 3+ங்கிறது எந்த இடத்துலேருந்து 3 எலக்ட்ரான் போயிருக்கும், கன்ஃபியூஷனே ஆக வேணாம். எப்பயுமே அவுட்டர் லாஸ்ட்டாக இருக்க ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் வந்து தான் லாஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 3D தானே லாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே N+L ரூல் பேஸ் பண்ணி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3D தானே லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இல்லை, 1 2 3 4 தானே லாஸ்ட்டு. அப்போ 4s இருந்தால் எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ எத்தனை 3+னா 2 எலக்ட்ரான் இங்கே போகுது, அடுத்ததாக தான் 3Dக்கு வரும். ஓகேங்களா, 4sல 2 எலக்ட்ரான், 3Dயில் 1 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 0 ஆயிரும். 3Dயில் 5 எலக்ட்ரான் இருக்கும், 3d5. அப்போ 5 டிஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு 10, ஹாஃப் ஃபில்டு 5. இப்போ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான். டிஆர்பிட்டால் அப்படின்னா 5 சப்செல் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையும் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா, 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். அப்போ 10 எலக்ட்ரான் இருக்கும், 5 × 2 10. ஆனால் இங்கே அது D5 அப்படின்னு பார்க்கும்போது 1 எலக்ட்ரான் தான். அப்போ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நம்ம டயக்ராம் போட்டு பார்க்க தேவையில்லை. அதே மாதிரியே Mn2+ D5 இதுக்கு இந்த மாதிரியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், வாட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா சிம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு த வேரியஸ் ஆர்பிட்டால். ஒரு ஆட்டத்தில் இருக்க வேரியஸ் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், அதுக்கு தான் நேம் என்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து எதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹுன்ஸ் ரூல். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எல்லா இடத்துலையும் இனிமேல் இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன ஃபார்முலா ஷார்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா NLX. NLX. N மீன்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், Lனா அசிமுதல் குவாண்டம் நம்பர், X மீன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, இப்போ 1s1ங்கிறோம். 1ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பிரின்சிபல். எஸ் அப்படின்னா எல்லோட வேல்யூ 0, அசிமுதல். 1ங்கிறது எக்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு 1s1 கான்ஃபிகரேஷன். இதே மாதிரியே நிறைய ஆட்டத்துக்கு இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க 3 பிரின்சிபல் பேஸ் பண்ணி. ஓகே, ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதாவது 2 கான்செப்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரோமியத்துக்கும் காப்பருக்கும். ஒன்று வந்து ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன். நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் காப்பர் குரோமியம். எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24, 1s2 2s2 2p6 3s2 3p6 3d4 4s2. ஓகேங்களா, இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4sல இருக்க ஒரு எலக்ட்ரான் 3Dக்கு வந்துடும். அப்போ 3d5 4s1. ஓகேங்களா, எதனால் வந்து ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு தான். ஏன்னா டிஆர்பிட்டால் அப்படின்னா 5 சப்செல், அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் 5 இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்னா D10. எப்பயுமே ஒரு ஆர்பிட்டால் ஆல்ரெடி நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றா ஹாஃப் ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு, இந்த 2 கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டால் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸ்டேபிள், ஹாஃப் ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு. பி ஆர்பிட்டால் அப்படின்னா P3 P6, ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு 6, அதில் பாதி 3. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சரிங்களா, காப்பர் அதே மாதிரி தான் 29. எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் வந்து 3d9 4s2 தான்.
ஆனால் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1. பாருங்கள் இந்த இடத்துல எப்பயுமே டி ஆர்பிட்டால் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்னா 10 இருக்கணும், இல்லைனா ஹாஃப் ஃபில்டுனா 5 இருக்கணும், அதில் பாதி. இப்படி இருந்தால் ஸ்டேபிள். இது இருந்தால் D9 அப்படின்னா பார்ஷியலி ஃபில்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ எப்பயுமே கான்செப்ட் என்ன, நமக்கு ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படி இருந்தால் ஸ்டேபிள். அதனால தான் என்னது 4s இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே வருது. இப்போ 4s பாருங்களேன், கம்ப்ளீட்லி ஃபில்டுனா 2, ஹாஃப் ஃபில்டுனா 1. அப்போ அதுக்காக எல்லாமே ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இந்த இடத்துல. இதை பேஸ் பண்ணி தான் 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஒன்று, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஒன்று. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். பி ஆர்பிட்டால்னா P3 P6 ஞாபகம் வச்சுக்கணும். டி ஆர்பிட்டால் D5 D10, எஃப் ஆர்பிட்டால்னா F7 F14. இதெல்லாமே ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஒன்றா ஃபுல்லி ஃபில்டாக இருக்கணும், இல்லைனா ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். இந்த P2 P5 D4 D9 F6 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஃபில்டு. இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான். அதனால தான் நமக்கு குரோமியம் அப்படின்னு பார்க்கும்போது D5 4s1 வந்து ஸ்டேபிள் கம்பேர் D4 4s2 கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? இது வந்து அன்ஸ்டேபிள், இதுதான் ஸ்டேபிள். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஓகே, சிமெட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரியாக ஒரே மாதிரியே இருக்கிறது. ஓகேங்களா? இது வந்து என்னதுன்னா சிமெட்ரிக்கல். பிஆர்பி இது வந்து சிமெட்ரிக்கல், ஒரே மாதிரியே இருக்கிறது. ஓகேங்களா? அன்சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது பிஆர்பிடால் அப்படின்னா 3 இருக்கணும், 2. இது வந்து பாருங்கள் இங்கே ஃபில் ஆகாமல் இங்கே மட்டும் இருக்குது. இது வந்து அன்சிமெட்ரிக்கல். அப்போ சிமெட்ரியாக இருந்தால் ஸ்டேபிள். அதுக்கு ஆர்பிட்டால் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால் PX PY PZ வந்து ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கும். ஆனால் அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பேஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈக்குவல் எனர்ஜி. இதுதான் டீஜெனரேட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு எனர்ஜி கொடுத்தோம்னா இந்த டீஜெனர்ஜி வந்து லாஸ் ஆகுங்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஓரியன்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரியன்டேஷன் மீன்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? அப்போ இந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது அந்த எலக்ட்ரான் வந்து சீல்டு பண்ணுறது, மறைக்கிறது வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க. அப்போ மறைக்கிறது வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, மறைக்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா சீல்டிங் லோ, அட்ராக்ஷன் ஹையாக இருக்கும். இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது சீல்டு பண்ணுறது வந்து எலக்ட்ரான் சீல்டு பண்ணுறது வந்து டிக்ரீஸாக இருக்குது, கம்மியாக இருக்குங்கிறாங்க. இப்போ கம்மியாக இருக்கும்போது அட்ராக்ஷன் ஹையாக இருக்கும். அட்ராக்ஷன் ஹையாக இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, ஸ்டெபிலிட்டி வந்து ஹையாக இருக்குங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஓகேங்களா? அட்ராக்ஷன் ஹை, ஸ்டெபிலிட்டி ஆல்சோ ஹை, இதுதான் கான்செப்ட். இதனால தான் சிமெட்ரி அப்படிங்கிறது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சீல்டிங் அந்த இடத்துல லோவாக இருக்குது, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ரொம்ப சிம்பிள். ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 or more எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது சேம் ஸ்பின்னில், டிஜெனரேட் ஆர்பிட்டாலில் சேம் ஸ்பின். நமக்கு தெரியும் டிஜெனரேட் ஆர்பிட்னா சேம் எனர்ஜி சேம் ஸ்பின் அப்படின்னா ஒரே மாதிரி. இப்போ P3 அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஸ்பின், இதெல்லாமே சேம் ஸ்பின். ஆப்போசிட் ஸ்பின்னா இதுதான் ஆப்போசிட். இப்போ சேம் ஸ்பின்னில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதோடைய எனர்ஜி எக்ஸ்சேஞ்சிங் பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும், பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒன்று என்னது, ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் நேம் என்ன, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. அப்போ மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் பாசிபிள், மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரிலீஸ்டு. அப்போ மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வந்து பாசிபிளாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எப்போ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு வந்து அதிகமாக எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹாஃப் ஃபில்டு ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் தான். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இப்போ D5 4s1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரோமியத்திலே 2, ஒன்று எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன், ஒன்று ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் தான் ஸ்டேபிள்னு பார்த்துருக்கோம். அதில் தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். அப்போ பாருங்கள், இந்த D5 4s1 கான்ஃபிகரேஷனில் நமக்கு வந்து 10 பாசிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிளுங்கிறாங்க.
இதே D4 4s2 குரோமியத்தில் 6 தான். அப்போ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஹையாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி ஆல்சோ ஹை அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 3d5 4s1. இப்போ D5 தான் நம்ம டிஆர்பிட்டாலுக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபில் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கலாம் 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா இந்த செகண்டுக்கு போகும். ஓகேங்களா? அந்த எலக்ட்ரான் இங்கே வரும். இது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சு. ஓகேங்களா? 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த செகண்ட் எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டுக்கு போகும். இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இது ஒன்று. அடுத்து தேர்ட் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டுக்கு போகும். ஃபஸ்ட் எலக்ட்ரான் இங்கே வரலாம். அந்த இடத்துல 1 3. ஓகேங்களா? அடுத்து 2 3 4 பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஃபிஃப்த்து. அந்த ஃபிஃப்த்து பாருங்கள். ஃபிஃப்த் எலக்ட்ரான் இங்கே போகும். ஃபஸ்ட் ஒனுக்கு போகும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் இங்கே வரும். இதை தவிர இதை விட்டுருங்க. இதை எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் செகண்டுக்கு போகலாம். சரிங்களா? தேர்டுக்கு போகலாம், ஃபோர்த்துக்கு போகலாம், ஃபிஃப்த்துக்கு போகலாம். இப்போ 4 எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள். அதே மாதிரி தான் அடுத்து இதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து என்னாச்சு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லா பிளேஸ்க்கு போயிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி 1 2 3 4 5 எடுத்துங்க. இப்போ இந்த செகண்ட் எலக்ட்ரான், இப்போ ஃபஸ்ட் எலக்ட்ரான் எல்லா பிளேஸ்க்கு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருச்சு. அடுத்து செகண்ட் எலக்ட்ரான் வந்து தேர்டுக்கு போகலாம், ஃபோர்த்துக்கு போகலாம், ஃபிஃப்த்துக்கு போகலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஓரியன்டேஷன், 3 எக்ஸ்சேஞ்சஸ்ஸு. ஓகேங்களா? அடுத்து என்ன 1 2 3 4 5. இப்போ என்ன பண்ணோம், செகண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்டு பாருங்கள், ஃபோர்த்துக்கு போகலாம், ஃபிஃப்த்துக்கு போகலாம். இதுக்குள்ளார எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த எலக்ட்ரான் ஆல்ரெடி எங்கே போயிட்டு வந்துருச்சு, இந்த தேர்டு எலக்ட்ரான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருச்சு இந்த 1 2 கூட. அதனால் மறுபடியும் பேக் வராது. ஓகேங்களா? இதே மாதிரி தான். அடுத்து லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்த்து. இந்த ஃபிஃப்த்து எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்க 1 2 3 4 வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? சரிங்களா? அதனால் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி இருக்கிறதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காது. அதனால் இது வந்து ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பாசிபிள். இப்போ ஓவராலாக ஆட் பண்ணிங்கன்னா 10. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடலில் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 தான். அப்போ D5க்கு தான் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹை. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஹை, ஸ்டெபிலிட்டி ஆல்சோ ஹை. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது எனர்ஜி அதிகமாக லாஸ் பண்ணுது. இப்போ எனர்ஜி அதிகமாக லாஸ் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி ஹை அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி என்ன அப்படி இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகமாக ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்ம வந்து எனர்ஜி என்ன பண்ணிடுறோம், லாஸ் பண்ணிடுறோம். ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணோம், ஒரே இடத்துல உட்காந்துடுறோம், ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நின்றோம். அதே மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக ஆகும்போது எனர்ஜி அதிகமாக லாஸ் பண்ணிடுது. அப்போ லாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரே இடத்துலேயே ஸ்டேபிளாக இருக்குது. அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஹை, ஸ்டெபிலிட்டி ஆல்சோ ஹை. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுன்ஸ் ரூல் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? டிஜெனரேட் ஆர்பிட்டாலில் கம்பல்சரி 1 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த லெசனில் நம்ம ஸ்டெபிலிட்டி அதே எவால்வேட்டிவ் செல்ஃபில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிக்கல் 2+ Fe3+. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுங்க. லாஸ்ட்டாக இருக்க ஆர்பிட்டாலிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிஆர்பிட்டால் எல்லாமே பிஆர்பிட்டால் இங்கே வந்து டிஆர்பிட்டால் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதில் வந்து D5 D4க்கு இது வந்தால் எது ஸ்டேபிள், D5 தான் ஸ்டேபிள்னு பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பார்த்தோம், ஆஃப் பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், ஹுன்ஸ் ரூல் பார்த்தோம், எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஸ்டெபிலிட்டி பார்த்தோம், ஹாஃப் ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு, பார்ஷியலி ஃபில்டு, சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கோட இந்த லெசன்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? என்னென்ன கான்செப்ட் சொன்னமோ அதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.